இத்தனை வருஷமாக இங்கே பெண்கள் கஷ்டப்பட்டாங்களே, நெருப்புல தூக்கி போட்டாங்களே, படிப்பு கொடுக்கலையே, எங்களுக்கு முளைவரி கேட்டாங்களே, எங்களை ஒரு ட்ரெஸ் போட விடலையே, நீங்களாம் என்ன பண்ணீங்க? 2026 தேர்தலில் நீங்கள் போன தேர்தலில் வாங்கின 8% ஓட்டை வாங்கலைன்னா நீங்கள் செத்து போயிட்டேன்னு சொல்லிடலாமா? 8% ஓட்டை வாங்கிடுவீங்களா நீங்கள்? இன்னைக்கு தாங்க நாம் தமிழர் ஒரு கட்சி 2009 எங்க இருந்தது அந்த கட்சி? இவர் வந்து எதுக்காக போனது தெரியாது. இவர் வந்து சீமானுக்கு வந்து ஜெயில்மேட்டு. இப்போ என்னை போன்றவர்கள் இன்னும் ஈழ ஆதரவாளர்கள் பிரபாகரன் குறித்து விமர்சனம் செய்ய முன்வைக்க வரும்போது அதுதான் இன்னைக்கு வந்திருக்க குரல். பெரியாரா பிரபாகரனா, தடியா துப்பாக்கியா அப்படின்னா இது என்னது? இது உங்களுடைய அந்த பெரிய பெரிய தலைவர்கள் அவர் இவருங்களாம் நிறைய காட்டுறீங்கல்ல, யாராவது இப்படி தொடர்ச்சியாக ஒரு 3/4 நூற்றாண்டு காலம் அந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு ஊரா போய் பேசுனது யாரு, இயக்கம் கட்டினது யாரு, தீர்மானம் போட்டது யாரு, போராட்டம் நடத்தினது யாரு, சிறைக்கு போனது யாரு? நான்லாம் ஒரு நாள் கூட பெரியார் மேடையில் ஏறி நின்னதும் கிடையாது, பெரியாருக்கு மாலை போட்டதும் கிடையாது, பெரியாருக்கு பூ போட்டதும் கிடையாது, அப்படி கையை தூக்குனது எதுவுமே செஞ்சதில்லை. இந்த முரண் இருக்குல்ல, அந்த கேள்வியை யார் எழுப்புவாங்கனாக்கா அம்பேத்கரையோ பெரியாரையோ முழுமையாக யார் படிக்கலையோ அவங்க சொல்கிற வாதம். நான் 10 பேரை அடித்து டானான வேறோட நான் அடித்த 10 பேரும் டான்றான் அப்படின்ற மாதிரி பெரியார் அந்த இடத்துல இருக்க. அறிஞர் அண்ணான்னு சொன்னவன், கலைஞர்னு சொன்னவன் பெரியாரை மட்டும் தந்தை பெரியார்னா சரியா? பார்க்குற ஆளெல்லாம் அப்பா அப்பாங்க மாட்டோம் சொல்ல மாட்டோம்ல, பார்க்குற ஆளெல்லாம் அப்பாங்க மாட்டோம். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறான் சங்கி. பெரியாரையும் வீழ்த்தணும், தமிழ் தேசிய தலைவராக இருக்கிற பிரபாகரனையும் வீழ்த்தணும். அதுக்கு யார் கையை வச்சு அடிக்கணும்னு முடிவு பண்ணுறான்.